ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது சாம்சங் 65 இன்ச்சு. இதனோட கம்ப்ளைண்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இமேஜ் வந்து ஜம்ப் ஆகுது, ப்ளஸ் வந்து டபுள் இமேஜ் மாதிரி வந்து தெரியுது. அதுதான் இதனோட ப்ராப்ளம். பார்த்தீங்களா, சாம்சங் அப்படிங்கிறதே வந்து ஒரு மாதிரி இதாகுது. ப்ளஸ் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி ஒயிட் கலரில் மாதிரி இந்த மாதிரி ஓடுது. இப்போ இது வந்து நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீகான் போர்டில் எல்லா வோல்டேஜும் வருதா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேனல் வோல்டேஜ் வருது, 12 வோல்ட் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். 12 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. 12 வோல்ட் வருது, பேனல் வோல்டேஜ் 12 வோல்ட் வந்து வருது. அடுத்தது வந்து விஜிஎல் பார்க்குறோம். விஜிஎல் வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.3% ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். அதுவும் ப்ரெசென்ட் ஆகுது. அடுத்தது விஜிஹெச் வோல்டேஜ் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜிஹெச் வோல்டேஜ் வந்து வரல. இந்த வோல்டேஜ் வந்து நம்ம வரல, இது மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகலை. மேக்ஸிமம் இது எல்லா வோல்டேஜுமே வரதுனால டிஸ்பிளே வருது. விஜிஹெச் மட்டும் ப்ரெசென்ட் ஆகாதனால தான் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இந்த விஜிஹெச்சுக்கு வர வேண்டிய வேறு வோல்டேஜ் ஏதாச்சும் காம்பனண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். பிஎன்பிலேயே வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது. அதனால் இதை வந்து நம்ம பைபாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ 15 வோல்ட் வரதுனால இதை வந்து நான் டைரெக்டாக பைபாஸ் பண்ணி விஜிஹெச்சுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இப்போது அப்படி பண்ணுறப்ப இந்த சைடு பிஎன்பி அப்படிங்கிறனால இந்த சைடு வந்து வோல்டேஜ் வந்து ரிட்டர்ன் ஆகாது. அதனால் நான் டைரெக்டாக பைபாஸ் பண்ணுறேன். இன்கேஸ் வேறு பிஎஃப்லேருந்து பைபாஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கம்பல்சரியாக அந்த காம்பனண்ட் வந்து டைரெக்டாக பைபாஸ் பண்ணுறப்ப அந்த காம்பனண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி மைக்ரோ சால்டரிங் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா மைக்ரோ சால்டரிங் யூஸ் பண்ணுறதுனால பாயிண்ட் வந்து ரொம்ப சின்ன பாயிண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஜம்பர் ஒயர் மைல்டு ஒயர் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது.
இந்த ஒயர் கொஞ்சம் மைல்டாக இருக்கிறனால கொஞ்சம் சால்ட்ரிங் வைக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து வைங்க. சால்ட்ரிங் வைக்கிறப்போ மற்ற காம்பனண்ட் எதுலேயுமே வந்து டச் ஆகாத மாதிரி சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை டைரெக்டாக பைபாஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த 15 வோல்ட் எடுத்து இந்த இடத்துல வந்து விஜிஹெச்சுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் விஜிஹெச்சுக்கு கொடுத்ததுனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் செட்டை ஆன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துலையும் வந்து அதே 15 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. இந்த இடத்துலையும் விஜிஹெச் வந்து வோல்டேஜ் வந்து 15 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. இது டைரெக்டாக இது பண்ணியிருக்கனால பைபாஸ் பண்ணியிருக்கனால அந்த 15 வோல்ட் வந்து ட்ராப் ஆன 15 வோல்ட் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகுது. இப்போ செட்டு பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ வந்து ரன்னிங் கண்டிஷன் தெளிவாக இருக்குது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.